வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி வீட் டொமேட்டோ தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 ஸ்மால் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். ஒரு கிண்ணம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரை கிண்ணம் ரவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அரை கிண்ணம் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்த உடனே ரொம்ப சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். தவா சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ தோசை மாவு ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் வேக விடணும். வெந்ததோ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கத்துலேயும் வேக விடணும். இப்போ 2 பக்கமும் வெந்திருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு வீட் டொமேட்டோ தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.